ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துட்டு இருக்குது மணிஸ் டேஸ்டி கிச்சன். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் விஷ்ணு விஸ்வரூப ஸ்டாச்சு, அது நம்ம பெங்களூர் ஈஜிபுரால இன்னைக்கு தான் ஓபனிங் செரமனி. அது மிக பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு 108 அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமா நின்னுகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாச்சுவோட ஒரு சின்னதா ஒரு ஹிஸ்டரியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்டாச்சுவை தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து சிங்கிள் ஸ்டோனை கட் பண்ணி முகத்தை மட்டும் அந்த ஷேப்பிங் ஒர்க் பண்ணி மிகப்பெரிய ட்ரக்ல வச்சு பெங்களூருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒண்ணாமலை டு பெங்களூர் அதோட 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண அந்த ட்ரக் எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா அதோட 9 to 10 months சொல்றாங்க. எதுக்குன்னா வர பாதையில ரோடெல்லாம் சரி பண்ணி ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க கடை வீடெல்லாம் இடிச்சு இந்த சிலையை கொண்டு வர சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு. இந்த சிலையை கொண்டு வரும்போது இந்த சிலையோட வெயிட் தாங்க முடியாம ட்ரக்கோட டயர் எல்லாம் வெடிச்சு போனதாகவும் சொல்றாங்க. அந்த அளவு அந்த சிலை ஹெவி வெயிட்டா கொண்டு வரும்போது அந்த சிலையோட வெயிட் அரௌண்ட் 400+ டன் வெயிட்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பெங்களூருக்குள்ள ஈஜிபுராக்கு கொண்டு வரதுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த சிலையை இங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நடந்தது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 6 years பேக் 2019லயே திருவண்ணாமலையில இருந்து ஈஜிபுராக்கு இந்த சிலை வந்துடுச்சு. 2019ல இருந்து இப்போ வரைக்கும் அணுவா இந்த சிலையை செதுக்கி இப்போ பிரம்மாண்டமா உங்க முன்னாடி நிக்குது. இந்த சிலை இங்க இவ்வளவு கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு அத்தனை பேத்தோட உழைப்பு தான் காரணம். ஓபனிங் செரமனியோட டே 1 இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிலையோட ஓபனிங் செரமனியே 3 days பண்ண போறாங்க. இன்னைக்கு டே 1, நாளைக்கு டே 2, நாளானைக்கு டே 3. டே 3ல தான் அபிஷேகம் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். ரோட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சு 108 அடி உயரத்துல உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குதா பிரம்மாண்டமான விஷ்ணு விஸ்வரூப ஸ்டாச்சு. விஷ்ணுவின விஸ்வரூப அவதாரம் மகாபாரதத்துல குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கும் போது விஷ்ணுவின அவதாரமான கிருஷ்ணன் அர்ஜுன முன்னாடி இந்த விஸ்வரூப அவதாரம் வெளிப்படுத்தினாது கிருஷ்ணன். விஷ்ணுவின விஸ்வரூப அவதாரம் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகா இந்த சிலையை செதுக்கி இருக்காங்க பாருங்க. கோவிலுக்குள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவில்ல கண்டினியூஸா 3 நாளைக்கு பூஜை நடக்க போகுது. இப்போ அந்த ஸ்டாச்சுவோட ரொம்ப பக்கத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் நிறைய ஆபரணங்கள் வைக்க போறாங்க. அது மட்டும் அல்லாம அபிஷேகத்துக்கு இந்தியால இருக்க நிறைய நதிகள்ல இருந்து அண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே க்ளோஸ் அப்பா இந்த ஸ்டாச்சுவை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் அல்லாம சுத்தியும் என்னென்ன வேலை நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே க்ளோஸ் அப்பா அந்த ஸ்டாச்சுவை நம்ம பார்த்தோம். சிற்பி நமக்கு யாரும் தெரியல. வேலைப்பாடுகள் அவ்வளவு தத்துவமா இருக்கு. அச்சு பிசுதாம செதுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டாச்சுவோட வெயிட் பாத்தீங்கன்னா 450 500 tons குள்ளதான் இருக்கும் இந்த ஸ்டாச்சுவோட வெயிட். ஸ்டாச்சுவோட பேக் சைடு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கு. அது மூலமா நம்ம நடந்து மேல வரைக்கும் போகலாம். கோவில்ல இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கோவில் வேலைப்பாடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா முடியறதுக்கு இன்னும் 1 to 2 years ஆகும்னு கோவில் நிர்வாகிகள் சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சுவோட பாட்டம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். கோவில்லையும் ரொம்பவே டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஓபனிங் செரமனி தான் மிகப்பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். நிறைய முக்கியமான ஆளுங்கள்லாம் இந்த கோவில் ஓபனிங் செரமனிக்கு வரப்போறாங்க. நிறைய கோவில்ல இருக்க பூசாரிங்கெல்லாம் இந்த கோவிலோட இனாகுரேஷனுக்கு வந்திருந்தாங்க. அது மட்டும் அல்லாம இனாகுரேஷனோட 3வது நாளான அபிஷேகம் அன்னைக்கு தான் பெங்களூரோட முக்கியமான பொலிட்டீஷியன்ஸும் கோவிலோட முக்கியமான ஆளுங்களும் வரப்போறாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போய் ராமரையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே இருக்கோம். வெளியே இருந்து பார்க்கும்போது கிரெயின் வழியா இனாகுரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பெங்களூர்ல இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில், அதுவும் நம்ம பெங்களூர்ல ஈஜிபுரால இருக்கு. பெங்களூரோட சென்டரான மெஜஸ்டிக்ல இருந்து இந்த கோவில் ஜஸ்ட் 11 kilometers அவேல தான் இருக்கு. இந்த கோவிலோட லொகேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க. நீங்க பெங்களூருக்கு வர போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான அனுபவமா இருக்கும். கோவிலுக்கு வர விஐபிஸ் வெல்கம் பண்ண இங்க இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.